ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பிள்ளையார் பூஜைக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். அப்பம் முடிஞ்சது, நேற்று கொழக்கட்டை பண்ணோம். இன்னைக்கு எள்ளு கொழக்கட்டை பண்ண போறோம். எள்ளு கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம், நம்ம கண்டிப்பா அது பண்ணணும். அதுலயே இன்னைக்கு ஸ்வீட் எள்ளு கொழக்கட்டையும் கார எள்ளு கொழக்கட்டையும் பிளஸ் அதோட என்னன்னா மாவு இன்னைக்கு கிளறவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த எல்லாருமே கொழக்கட்டை பண்ணிடுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான எள்ளு கொழக்கட்டை. அதுலயே ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் ரெண்டு விதமா பண்ணியாச்சு. நல்ல சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லேயர் பாருங்க எவ்வளோ மெல்லிஸா இருக்கு அப்படின்னு. விரிசலே வராது. ஸ்டஃபிங்கும் ஃபுல்லா இருக்கும். பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மாவு கிளறி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிளேட்ல ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சு லேசா ஈர இருக்கும் போதே மிஷின்ல கொடுத்து அரைச்சி வாங்கினா அரிசி மாவு. இல்லை நீங்க ட்ரை மாவு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கையால கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதை மொத்தமாக சேர்க்காம லேசாக அப்படி கையால் தெளிச்சு விட்டு தேவையான அளவு எடுத்துட்டு பசஞ்சிக்கணும். பால் சேர்க்கறதுனால கொழக்கட்டை விரிசல் வராமல் இருக்கும். நம்ம எந்த மெத்தடில் மாவு பண்ணாலும் கொழக்கட்டைக்காக கொஞ்சம் பால் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விரிசல் வரவே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டம்ளரில் இருக்கிற பாலை ஆட் பண்ணிட்டு நல்லா மாவை பசஞ்சிக்கணும். நம்ம பால் ஃபுல்லாக ஆட் பண்ணி பசஞ்சிட்டோம். மிச்சத்துக்கு தண்ணியை தெளிச்சு பசஞ்சிக்கணும். தண்ணி பார்த்து தெளிச்சுக்கணும். அதிகமாயாச்சு அப்படின்னா மாவு கெட்டியா இருக்காது, குழன்னு ஆயிடும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்ல சாஃப்டான மாவா பசஞ்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா பசஞ்சிக்கணும். நம்ம பசஞ்சிருக்கிற மாவை இந்த மாதிரி அடை மாதிரி இப்படி கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டிக்கணும். ஒரு இட்லி பானையில் அடியில் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நான் மேலே ஒரு இட்லி பிளேட்ல துணி போட்டிருக்கேன். நீங்கள் இலை போட்டுக்கலாம், இல்லை இட்லி பிளேட்ல எண்ணெயும் தடவிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். இதில் நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு பசஞ்சு, அதை மேலே அப்படி போட்டுடணும். போட்டு எங்கேயாவது திக்காக இருந்தது அப்படின்னா அதையும் லெவல் பண்ணி விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். மாவு வேகிறதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இது ஸ்வீட் கொழக்கட்டை கார கொழக்கட்டை ரெண்டுக்குமே சேர்த்து தான். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா எவ்வளோ சுத்தமான எள்ளா இருந்தாலும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டி நான் வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம இந்த வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எள்ளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டினாலே போதும், ரொம்ப நல்லா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுக்கும் போது அதில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாகவே எவாப்ரேட் ஆகிடும். ஆக்சுவலாக நல்லா வாஷ் பண்ணிட்டு வறுத்தோம்னா அந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரியும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா அப்படியே படபடன்னு பொரியுது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா சூடு ஆறணும். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூடு நல்லா ஆறட்டும். எள்ளு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேர்க்கடலை சைஸில் சின்ன பெருங்காய கட்டி ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதும் பெருங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லேசாக கரண்டியால் இப்படி அமுக்கி விட்டோம்னா நல்லா ஃப்ளாட் ஆகிட்டு சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பும் 3 மிளகா வத்தலும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகா காரம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான். நான் ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். குட்டி பீஸ் ரொம்ப சின்னதாக ஒரு புளி எடுத்து போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்ச எள்ளுலேருந்து 1 கப்பு எள்ளு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்பீடாக அரைச்சிட்டோம்னா எண்ணெய் கசிஞ்சிடும். பாருங்க, இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடரா இல்லாம இந்த அளவுக்கு குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எள்ளு எடுத்துட்டோம் இல்லையா, அதே டம்ளர்ல 3/4 கப்புக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் நீட்டா மண் இல்லாதா இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை வெல்லம் உங்களுக்கு மண் இருக்குன்னு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, வெல்லமும் சேர்த்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மிக்சி ஜார்லேருந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இதையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிச்ச எள்ளு அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதையும் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி காரம் இருக்குது, புளிப்பு, உப்பு இருக்குது. கொஞ்சம் இனிப்பு சேரும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 பொருளுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாவு வேக வச்சு 15 மினிட்ஸ் ஆயாச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பனியார கம்பி வச்சிருக்கேன், அதை ஈரம் பண்ணி இப்படி குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் வெந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாவை அப்படியே ஒரு கொஞ்சம் அகலமான பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் 1 டீஸ்பூன் ஆயிலும் எடுத்துக்கலாம். லேசாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாவை நல்ல சூடாக இருக்குது. சின்ன சின்ன பீஸாக அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உடச்சி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசையறதுல தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பக்கத்தில், எண்ணெயும் தண்ணியும், அதை தொட்டு தொட்டு நம்ம இதை நல்லா பிசையணும். இப்போ உடைச்சதுனால கொஞ்சம் சூடு ஆறியாச்சு. கையை அப்படி தண்ணியில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். நம்ம ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி நம்ம கொழக்கட்டை மாவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த மாவுமே வரும். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு கையால் தொட்டு தொட்டு பிசைஞ்சிக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியோ எதுவும் சேர்க்கவே இல்லை இல்லையா, இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அது நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. இந்த தண்ணியை லேசாக தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசையணும். ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே வரும் இந்த மாவு. பிகினர்ஸ்க்கு இந்த மாவு கிளறது கஷ்டமாக இருக்குது, கட்டி தட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நல்லா பிசைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாக நல்லா வரும் மாவு. நம்ம அரைச்சி கிளற கொழக்கட்டை மாவு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். கொழக்கட்டை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி, இந்த பூரணம் மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே பிஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஒரு பால் மாதிரி எடுத்துட்டோம் இல்லையா, மேல் சைடு பிஞ்ச் பண்ணும்போது அப்படியே ஒரு பானை மூடி மாதிரி வரும். அந்த மேலே ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு, நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கட்டை விரல் உள்ளே வச்சு மற்ற விரல் 2 விரலாலே வெளியில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கிண்ணம் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதே மெத்தட் நான் நேற்று கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே சேம் மெத்தட் தான். மேல் சைடும் நல்லா மெல்லிஸாக இருக்கணும். ஒரே மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய கப்பு மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபில்லிங்கும் நம்ம தாராளமாக வைக்கும்போது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்வீட் பூர்ணத்தை நம்ம வெல்லம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மேல் சைடு லேஸாக அப்படி ஈரம் பண்ணிட்டீங்கன்னா விரியாமல் நல்லா ஒட்டிக்கும், ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். பழக்கம் இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேலே ஃபுல்லாக அப்படி மூடிட்டு லேசாக திரும்பவும் ஈரம் பண்ணி ஒரு தடவை அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா விரியாமல் அப்படியே வரும். எல்லா ஸ்வீட் கொழுக்கட்டையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா வேக வைக்கும்போது ஒன்றா வேக வச்சுக்கலாம். வெளியிலே வச்சோன்னா ட்ரை ஆகிடும் மேல் மாவு. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். இந்த பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையை பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு தடவை முக்கிட்டு வேக வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் விரிசலே வராமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். பழக்கம் இருக்கிறவங்க நல்லாவே பண்ணிடுவீங்க, அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஒவ்வொன்றா தண்ணியில் முக்கி முக்கி வச்சிங்கன்னா சுத்தமாக விரிசல் வராது. அப்படியே சாஃப்டாக ஒரு நாள் ஃபுல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கொழுக்கட்டை. இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கார கொழுக்கட்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மாவு எடுத்துட்டு வாழை இலையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த வச்சுட்டு இது வந்து ஃப்ளாட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கையால் பண்ண முடியும்னா பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஏதாவது டப்பாவோ இல்லைன்னா டவராவோ ஏதாவது வச்சு அதால் ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ரவுண்டாக இந்த மாவு பீஸ் கிடச்சிரும். அப்படியே இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ தேவையான அளவு ஃபில்லிங் வச்சிடலாம். ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம், நமக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். பாருங்கள், இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். தண்ணி எடுத்துட்டு சுற்றி இப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ நல்லா ஈஸியாக ஒட்டும். ஒரு கப்பில் பக்கத்தில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அதை தொட்டு தொட்டு இப்படி ஓரம் ஃபுல்லாக நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே இலைய ஈக்குவலாக அப்படி மூடிடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போது நம்ம ஆல்ரெடி ஈரம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால லேசாக அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே
ஓட்டிக்கும். இதுக்கப்புறம் கையில் எடுத்து திரும்பவும் கையில் இப்படி தண்ணி தொட்டுட்டு ஓரங்களை அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போது உள்ளே வச்சுக்கிற ஃபில்லிங் வெளியில் வரவே வராது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ 2 சைடும் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் திக்காகாமல் அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா மெல்லிசாவும் இருக்கும். லேசாக அப்படி நீங்கள் மடிச்சியும் விடலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் பாருங்கள், ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். இப்படி பூரிக்கட்டையால் தேய்ச்சி பண்ணுற மெத்தட் நேற்று வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கொழக்கட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு செட் வச்ச கொழக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு. வெந்த கொழக்கட்டையை 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் கொழக்கட்டையை பண்ணி பாருங்கள், சந்தேகமே இல்லாமல் சூப்பராக வரும். எப்படி ரொம்ப ஈஸியாக இருந்ததா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.